ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கான ரூபாய் 2500 உதவித்தொகை கண்டிப்பாக நின்றுவிடும் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய நடைப்பயணத்தில் ஆரம்பத்தில் 150 பேரும் முடியும் போது 50 பேர் மட்டுமே இருந்தனர். கடந்த முறை அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எதையும் செய்யாமல் இப்போது ஓட்டு கேட்க வருவார்களா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதனிடையே யார் ஆட்சியை பிடிப்பது என காங்கிரஸ் திமுகவினர் சண்டை போட்டுக் கொண்டுள்ளனர். இவர்களின் லட்சியம் ஆட்சிதான், மக்களுக்கு நல்லது செய்வதில்லை. பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கான ரூபாய் 2500 உதவித்தொகை கண்டிப்பாக நின்றுவிடும். மத்தியில் பாஜகவும் மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக நடக்கும் என்பது மக்களுக்கு நன்று தெரிகிறது. காங்கிரஸ் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்ற அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறியுள்ளார். பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அவர் சட்டம் ஒழுங்கு குறித்து விமர்சிப்பது நகைப்பாக உள்ளது. திமுக மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கிறது. தனியாக ஆட்சி அமைத்தால்தான் கொள்ளையடிக்க முடியும் என்பதால் கூட்டணி ஆட்சியை திமுக ஏற்க மறுக்கிறது என்றார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் விடியற்காலையில் திடீரென விழுந்த சாலை விளக்கு. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இன்று விடியற்காலை சுமார் 3 மணி அளவில் சாலையில் எரியும் மின்விளக்கு திடீரென பலத்த காற்று வீசியதால் சாலையில் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இதனை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் இது குறித்து தெரிவித்தனர். உடனடியாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் விரைந்து வந்து அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் மூலம் அப்புறப்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டார். பிறகு அப்பகுதியில் வாகனங்கள் சென்றது. மேலும் விடியற்காலை நடந்து 10 நிமிடத்தில் சரி செய்யப்பட்டது. இது குறித்து அப்பகுதி மக்களிடம் சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிறந்தநாள் விழா காணும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் காரைக்கால் மாவட்ட தலைவர் திரு ஆனந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சந்திரபிரியங்கா அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசின் நிறுவனமான தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் மற்றும் வளர்ச்சி கழகமான பூம்புகார் விற்பனை நிலையத்தின் சார்பாக புதுச்சேரி சுப்ரேன் தெரு பாரதி பூங்கா அருகில் அமைந்துள்ள வர்த்தக சபையில் கண்காட்சி மற்றும் விற்பனை மையம் இன்று 19/2/2026 முதல் வருகிற 1/3/2026 முடியும் வரை ஞாயிறு உட்பட இக்கண்காட்சி நடைபெற உள்ளன. இக்கண்காட்சியினை மதிப்பிற்குரிய டாக்டர் எஸ் செவ்வேல், இயக்குனர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவை புதுச்சேரி அவர்கள் தலைமையேற்று இன்று காலை 10:30 மணியளவில் திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். தமிழ்நாடு அரசு நிறுவனமான இக்கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக 10க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் தங்கள் கைவினத்தால் தயாரிக்கப்பட்ட கைவினை பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளனர். இக்கண்காட்சியில் பித்தளை விளக்குகள் மற்றும் கைவினை பரிசு பொருட்கள் பல இடம்பெற்றுள்ளன. மேலும் இக்கண்காட்சியில் குழந்தைகள் விளையாடும் மரபொம்மைகள், பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட சிலைகள், பித்தளை சிலைகள், மரத்தினால் செய்யப்பட்ட மரச்சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள், பெண்கள் பயன்படுத்தும் பைகள், பூஜை வகைகள், அகர்வத்தி மாலைகள், செம்பு பொருட்கள், பேப்பர் கூலினால் செய்யப்பட்ட தலையாட்டி பொம்மைகள், புடவைகள், நகைகள், கோயில் அலங்கார பொருட்கள் போன்ற பல வகையான புது வரவுகள் வைக்கப்பட்டுள்ளன. இன்று முதல் 1/3/2026 வரை நடைபெற உள்ள இக்கண்காட்சியில் 10% சிறப்பு டிஸ்கவுண்ட் உள்ளது. பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று சிறப்பிக்குமாறு தமிழக அரசின் நிறுவனமான பூம்புகார் நிறுவனம் கேட்டுக்கொள்கிறது. புதுச்சேரி நமது மக்கள் கழகம் தலைவர் திரு ஜி. நேரு எம்எல்ஏ அவர்களின் ஆசையுடன் நெல்லித்தோப்பு தொகுதி முதல் சட்டமன்ற உறுப்பினர், சுதந்திர போராட்ட வீரர் கோவிந்தராசு நாயக்கர் அவர்களின் பேரன், சமூக சேவகர் கராத்தே சுந்தர்ராஜன் என்ற ராஜப்பா நெல்லித்தோப்பு தொகுதியில் நமது மக்கள் கழகம் சார்பாக நெல்லித்தோப்பு வேட்பாளராக அறிமுகமாகும் விழாவானது பிள்ளைத்தோட்டம் ஆனந்தம் முத்துமாரி
மாரியம்மன் கோயிலில் நடைபெற்றது. இதில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மகளிர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் நெல்லித்தோப்பு நமது மக்கள் கழகம் உறுப்பினர்களும் ஊர் பெரியவர்களும் இளைஞர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கராத்தே சுந்தரராஜன் வேட்பாளர் அவர்களை சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினருமான கே.சி. வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி சார்பாக பாத யாத்திரை நிறைவு விழா நேற்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் கலந்து கொண்டு பாத யாத்திரையை நிறைவு செய்தார். அதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மேலும் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது, காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மத்திய அரசின் நெசவுத்துறை அமைச்சகத்தின் கீழ் மூலம் ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங் ட்ரைனிங் புரோகிராம் பயிற்சி நிகழ்ச்சியை நெடுங்காட்டு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சந்திரபிரியங்கா அவர்கள் துவக்கி வைத்தார். மத்திய அரசின் நெசவுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சமார்ட் திட்டத்தின் மூலம் நடைபெறும் இப்பயிற்சி கைமுறை பிளாக் பிரிண்டிங் தொழிலில் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டை வழங்கும் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர். 2 மாதங்கள் நடைபெறும் இந்த பயிற்சி காலத்தில் பெண்கள் கைமுறை பிளாக் பிரிண்டிங் தொழில்நுட்பங்களை கற்றறிந்து தாங்களே சுய தொழில் தொடங்கும் வகையில் முழுமையான வழிகாட்டலும் நடைமுறை பயிற்சியும் வழங்கப்படும். துவக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சந்திரபிரியங்கா அவர்கள் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் தொழில் தொடங்கி குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் முன்னேற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பது அரசின் முக்கிய நோக்கமாகும். இந்த பயிற்சி பெண்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் ரூபாய் 38.21 லட்சம் ஏமாந்துள்ளனர். புதுச்சேரி சுதானா நகரை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 38 லட்சம் முதலீடு செய்து அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. உருளையன்பேட்டையைச் சேர்ந்தவர் இன்ஸ்டாகிராமில் பழைய நாணயம் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். பின் தன்னிடம் உள்ள நாணயத்தை விற்க அதில் இருந்த வாட்ஸ்அப் எண்ணில் நாணயத்தின் படத்தை பகிர்ந்து அதன் மதிப்பு குறித்து கேட்டார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் நாணயத்தின் மதிப்பு ரூபாய் 96 லட்சம் என தெரிவித்தார். இதை நம்பிய அவர் நாணயத்தை விற்பனை செய்ய பதிவு மற்றும் அஞ்சல் கட்டணங்களுக்கான ரூபாய் 8950 அனுப்பியுள்ளார். அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் உருளையன்பேட்டையைச் சேர்ந்தவர் 8600, முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பெண் 3698 என மொத்தம் 4 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 38,21,248 ரூபாய் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மரக்காணம் அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் 2 பேர் குளிக்கும் பொழுது வெள்ளை மணல் அள்ளும் குட்டையில் மூழ்கி பலி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரிய மண்டவாய் கிராமம். இப்பகுதியைச் சேர்ந்த வீரமுத்து, இவரது மகன் சித்தரஞ்சன் 14 வயது, வெங்கடேசன் மகன் வெற்றிச்செல்வன் 14 வயது. இவர்கள் இருவரும் உறவினர்கள் ஆவார். இந்த 2 மாணவர்களும் மரக்காணம் அருகே வட அகரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் இன்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று உள்ளனர். பள்ளி மாலையில் முடிந்தவுடன் இவர்கள் மீண்டும் தங்களது வீட்டிற்கு வந்துள்ளனர். தங்களது வீட்டிற்கு வந்த இந்த 2 மாணவர்களும் வட அகரம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு கனிமவளத்துறைக்கு சொந்தமான மண் பரிசோதனை இடம். இது பெயரளவுக்கு மட்டுமே பரிசோதனை மையமாகும். ஆனால் இங்குள்ள வெள்ளை மணலை ஒரு சிலர் கடந்த ஆண்டு வரை பல கோடி அளவில் அரசுக்கு தெரியாமல் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டதாக அப்பகுதி பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். இதுபோல் அரசுக்கு தெரியாமல் தாது மணல் கொள்ளையடித்ததால் மணல் பரிசோதனை பகுதி தற்பொழுது மிகப்பெரிய குளங்கள் போல் பல அடி ஆழம் வரை இருப்பதாகவும் கூறுகின்றனர். இந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த பள்ளத்தில் சித்தரஞ்சன், வெற்றிச்செல்வன் மற்றும் அவர்களுடன் சென்ற நண்பர்களும் ஜாலியாக வெள்ளை மணல் அள்ளிய குட்டையில் குளித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக சித்தரஞ்சன், வெற்றிச்செல்வன் ஆகிய இருவரும்
இருவரும் குட்டையின் நீரில் மூழ்கியுள்ளனர். நீரில் மூழ்கிய இருவரும் உடனடியாக வெளியில் வரவில்லை. இதனை பார்த்த அருகில் இருந்த நண்பர்கள் கூச்சல் போட்டு கத்தியுள்ளனர். அப்போது மாணவர்களின் கூச்சலை கேட்டு அக்கம் பக்கம் இருந்தவர்கள் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்துள்ளனர். ஆனால் தண்ணீரில் மூழ்கிய இந்த 2 மாணவர்களும் வெளியில் வரவில்லை. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த அவர்கள் உடனடியாக மரக்காணம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். மரக்காணம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று வெள்ளை மணல் அள்ளிய குட்டையில் மூழ்கிய மாணவர்களை சில மணி நேரம் தேடி சேற்றில் மூழ்கி இருந்த நிலையில் மீட்டு கரைக்கு எடுத்து வந்துள்ளனர். அப்போது 2 மாணவர்களும் மயக்க நிலையில் இருந்துள்ளனர். இதனால் அங்கிருந்தவர்கள் அந்த 2 மாணவர்களையும் மரக்காணத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து சென்றுள்ளனர். அங்கு மாணவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர்கள் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இந்த செய்தியை அப்பகுதியில் காட்டுத்தீ போல் பரவியது. இதனால் நூற்றுக்கணக்கானோர் மரக்காணம் அரசு பொது மருத்துவமனையில் ஒன்று திரண்டனர். மேலும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் திரண்டு கண்ணீர் மல்க அழுத சம்பவம் நெஞ்சையும் கதற வைப்பதாக இருந்தது. அரசின் உரிய அனுமதி பெறாமல் வெள்ளை மணலை பல அடி ஆழம் தோண்டிய மணல் கொள்ளையர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அவலூர்பேட்டையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கழக செயலாளர் புண்ணியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், மாநில நிர்வாகி சங்கர், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ், வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வேலவன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சத்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் CV சண்முகம் MP கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு 1000க்கும் மேற்பட்டோருக்கு தையல் மிஷின், மிக்சி, கிரைண்டர், புடவை உள்ளிட்டவற்றை வழங்கினார்கள். மேலும் இதில் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் திரு மதன் அவர்களின் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் மகளிர் தினத்தை முன்னிட்டு கோலப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் பகுதியில் நடைபெற்ற கோலப் போட்டியினை திரு மதன் அவர்களின் தலைமையில் நிர்வாகிகள் திரு கார்த்திக் சதீஷ் ஆகியோர் பார்வையிட்டனர். விழாவில் கலந்து கொண்ட மகளிர் பாரதிய ஜனதா கட்சியின் கொடி, தாமரை சின்னம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உருவம் ஆகியவற்றை வண்ண கோலங்களாக வரைந்திருந்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்பையூன் பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியின் கீழ் திருப்புவனை கிராமத்தில் உள்ள பெருமாள் கோயில் தெருவிற்கு வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் மூடுபலகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 7,25,000 மதிப்பீட்டிலும், களித்தீத்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள தொட்டி தெரு, பொன்னம்பலம் நகர் மற்றும் ஐயர் தெரு மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 27 லட்சம் மதிப்பீட்டிலும், மதகடிப்பட்டுப்பாளையம் கிராமத்தில் விடுபட்ட தெருக்களுக்கு வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 28,20,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ப. அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்பையூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் குயிலாபாளையம் எஸ். மகா கன்ஸ்ட்ரக்ஷன், செல்லிப்பட்டு பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.